ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா அவல் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அப்படி வாயில வச்சதும் கரைஞ்சிடும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல அவல் ஒரு கப் ஆட் பண்றேங்க. அதே போல இன்னொரு கப்பும் ஆட் பண்ணியாச்சு. மொத்தம் 2 கப்பு எடுத்திருக்கேங்க. இப்ப இந்த அவலை நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுடரா இருக்கக்கூடாது. எடுத்து காட்டுறேன் பாருங்க. மணல் மாதிரி இருக்கணுங்க. அப்பதான் டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சத ஒரு ஏலத்துல மாத்திக்கலாங்க. நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் பாருங்க. இப்ப தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் 2 கப்பு அவளுக்கு 2.5 கப்பு தேங்காய் பால் ஊத்திக்க போறேங்க. அதே போல நான் ஊத்திட்டேன். இப்ப 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்க போறேங்க. ஊத்தி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணல. அடுப்பு ஆன் பண்ணாம தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்புல எடுத்து வைக்க போறோம் வானலை. இப்ப நான் அடுப்புல எடுத்து வச்சுட்டேன் பாருங்க வானலை. இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும். இடையில இடையில நம்ம எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம செய்யணும். பொறுமையா கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா கிண்டி வரும். இப்ப நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1.5 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். அதே போல இன்னொரு கப்பு போட்டுட்டேங்க. போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டணும், சர்க்கரைலாம் நல்லா கரையணும். அந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. அது கூட ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம நெய் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா தேங்காய் பால்லையே எண்ணெய் விடும். அதனால நம்ம அப்படியே தான் செய்ய போறோங்க. நெய்யெல்லாம் தேவைப்படாது இதுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரணும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா கட்டியா வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் திக்கா வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க நம்ம எடுக்க எடுக்க ஒட்டாத எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கிறதுனால தேங்காயில எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால நம்ம நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது செய்யறதுக்கு. நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம டேஸ்டா சூப்பரா செய்யறோம் பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப இங்க பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சுங்க. நல்லா ரெடியா இருக்கு. இப்ப நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் பாருங்க. அதுல எண்ணெய்லாம் எதுவுமே தடவாத நம்ம இப்ப செஞ்ச பேட்டர்னை அதுல கொட்டி லெவல் படுத்திக்கலாம். எல்லாத்தையுமே நான் கொட்டிட்டேன் பாருங்க. கொட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம லெவல் படுத்திப்போம். நல்லா இந்த மாதிரி நம்ம லெவல் படுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சூடு ஆற விட்டுணுங்க. ஒரு 1/2 hour சென்று தான் நம்ம எடுக்கணும். அப்படியே ஈஸியா வருங்க. இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப நான் பிளேட்ல மாத்தி காட்டுறேன். பாருங்க கொட்டிட்டேன். லைட்டா டேப் பண்ணாலே வந்துருங்க. பாருங்க லைட்டா தட்டி தூக்கினீங்கனாலே வந்துடும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா அல்வா? அவ்வளோதாங்க. நம்ம சூப்பரா பீஸ் போட்டுடலாம். இங்க பாருங்க நான் எனக்கு பிடிச்ச ஷேப்ல நான் கட் பண்றேங்க. முக்கோண ஷேப்ல. உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் ஷேப்ல கூட நீங்க போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்ச ஷேப்ல நான் போட்டிருக்கேங்க. இப்ப நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா நல்லா அருமையா வந்திருக்கு பாருங்க நம்மளோட அவல் அல்வா. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தேங்காய் பால், அவல்
எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம செஞ்சுக்கிறதுனால அவ்வளோ அருமையா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கும் நீங்க இதே போல உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வாயில வச்சதும் அப்படி கரைஞ்சு போயிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.